வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவிற்கு உதவ முன்வந்துள்ள சீனா ஆடம்பர வீடுகள் வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் தகவல். வீட்டை விட்டு வெளியேற 2 மாத அவகாசம் கேட்ட சந்திரிகா குற்றம் புரியாத ஜனாதிபதி தான் எனவும் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலில் பட்டதாரிகளின் வாக்குகளை குறிவைக்கும் அனுர ஏமாற்ற வேண்டாம் எனவும் வலியுறுத்தும். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். பதவி விலகிய ஜெகதீப் தன்கரும் பங்கேற்பு. சார்லியின் படுகொலை தொடர்பில் தீவிர விசாரணை. கொலையாளி சிக்கினால் மரண தண்டனை உறுதி எனவும் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆடம்பர வீடுகளை வழங்க தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நேற்று அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ள மஹிந்த தங்காலையில் உள்ள தனது கார்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார். எனினும் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்பில் குடியேற 2 ஆடம்பர வீடுகளை வழங்க நேற்று 2 தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழில் அதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மஹிந்தவுக்காக வழங்க முன்வந்துள்ளார். அதேவேளை பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா போஜன பெரமுன தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஜெயந்தி மாவட்டத்தில் ஒரு ஆடம்பர வீட்டை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க மற்றொரு தொழிலதிபர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் மஹிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 2 மாதங்களுக்குள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற 5 ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் தான் என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் தான் குடியிருக்க தற்போது புதுப்பிக்கப்பட்டு வரும் ஒரு வீட்டை அடையாளம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விதிமுறைகளின்படி அரசாங்க வீட்டில் வசிக்கும் எவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் 3 மாத கால அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசாங்க வீட்டை விட்டு வெளியேற 2 மாதங்களுக்கு மேல் ஆகாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தனது உடல்நிலை சீரின்மை காரணமாக புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதியதாகவும் கூறியுள்ளார். எனினும் அது மறுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடனான எனது கடித பரிமாற்றத்தில் ஓய்வு பெற்ற 5 ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் தான் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கு கொழும்பில் வீடு இல்லை எனவும் தன்னுடைய ஒரே வீடு ரோஸ்மேட் பிளேஸில் இருந்ததாகவும் அதையும் விற்றுவிட்டு அந்த பணத்தில் தான் வாழ்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனம் தொடர்பில் சபாநாயகர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரியுள்ளார். இந்த நிலையில் கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தை மூடுவதற்கு திட்டம் எதுவும் இல்லை என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மூட திட்டமிட்டுள்ள அரச நிறுவனங்களில் இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனமும் உள்ளடங்கியிருப்பதாக பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்னதாக குறித்த அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் இது தவறான செய்தி என்று குறிப்பிட்டார். எனவே அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் சபாநாயகர் அவ்வாறு கூறியது உண்மைதானா என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கோரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தை மூடுவதற்கு திட்டம் எதுவும் இல்லை என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகி இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுத்தாபனத்தின் மொத்த கடன் தற்போது 1.6 பில்லியன் ரூபாய் எனவும் அது படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்குள் கூட்டுத்தாபனம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றப்படும் என தாங்கள் திரைசேரிக்கு உறுதியளித்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வாக்குறுதி அளித்து அனுர அரசு ஏமாற்றி வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு இவர்களின் வாக்குகளை திரும்பவும் ஏமாற்றி பெற முனைய வேண்டாம் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான விடயங்களை செய்வோம் என்று சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் அந்த விடயங்களை செய்ததாக நாங்கள் அறியவில்லை. அதே போலதான் மிக முக்கியமாக மாகாண சபையினூடாக நியமனம் வழங்க வேண்டிய பல துறைகள் இருக்கின்றது. எங்களுடைய தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நியமனங்களை வழங்க முடியாது. எங்களுடைய மாகாண கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற உதாரணமாக கல்வி ரீதியாக தேவையான பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் போல டிகிரி ஹோல்டர்ஸுக்கு நியமனம் வழங்க முடியாது. இதெல்லாம் வழங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்று வரைக்கும் மாகாண சபை இயங்குநிலை இல்லாதபடியினாலே ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்பட்ட ஆளுநர் நிறைவேற்ற அதிகார முறையின் கீழே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் மாகாணங்களை ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் கூட கௌரவ அமைச்சர் அவர்களே மாகாண சபை தேர்தல் விரைவாக இந்த அரசாங்கம் நடத்தும் என்று நேற்றைய தினம் அறிந்த சில விடயங்களை வைத்து பார்த்தால் நாட்டினுடைய அரசாங்கம் ஜனாதிபதி அமைச்சர்கள் இவர்கள் பிரதமர் போன்றோர்கள் தேர்தல் எப்படி நடத்த போறதுன்றதை பற்றி ஒரு முடிவில்லை, எந்த முறையிலே தேர்தல் நடத்த போறோம் என்றதை பற்றி ஒரு முடிவில்லை என்று சொன்னாலும் கூட சம்பந்தமே இல்லாத அதாவது மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜேவிபி அதாவது பாராளுமன்றத்திலே ஜேவிபி என்ற ஒரு கட்சியிலே பிரதித்துவம் இல்லை, என்பிபி தான் பிரதிநிதித்துவப்படுத்துவது. ஆனால் ஜேவிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார் அவசான் கர்னோ, ஜேவிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார் இந்த எல்லா நிர்ணயங்கள் செய்த பிறகுதான் தேர்தலை நடத்துவோம் என்று. அவ ஜெனீவாவிலே வெளிவிவகார அமைச்சரும் அதை வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப இதிலே என்ன உண்மையான நிலப்பாடு இந்த நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் அறிய தர வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை மன்னாரில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மன்னார் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் மன்னார் ஊடகவியலாளர்களால் நேற்றைய தினம் குறித்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக 40வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மக்கள் போராட்டத்தில் வைத்து முதற்கட்டமாக குறித்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள், வர்த்தகர்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் என பலருக்கும் குறித்த அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலேஸ்வரத்தில் புதிய தேர் இருப்பிட கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலாம்பிகா தேவி சமேத நகுலேஸ்வர பெருமான் தேவஸ்தானத்தில் புதிய தேர் இருப்பிட கட்டுமான பணிக்காக இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டது. 41 அடி உயரம் கொண்ட பூசாந்திர சித்திர தேருக்கான புதிய தேர் இருப்பிடத்தின் கட்டுமான வேலைகளுக்காகவே இன்று காலை சுப முகூர்த்தத்தில் இவ்வாறு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன்போது விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. உயிருள்ள 6 அரிய வகையான பாம்புகளை கடத்தி வந்த இலங்கை பெண் ஒருவரை ஸ்ரீலங்கா சுங்க அதிகாரிகள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர். 40 வயதுடைய குறித்த இலங்கை பெண் பயணி இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் பாங்காக்கிலிருந்து சென்னை வழியாக இலங்கை வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாசார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட சோதனைகளில் இந்த பாம்புகளை கண்டுபிடித்தனர். புள்ளிகள் கொண்ட ராஜநாகம் 1, மஞ்சள் அனகொண்டா 1, ஹாண்டூரான் பால் பாம்புகள் 3, உருளை மலைப்பாம்பு 1 என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பாம்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவைகள் என தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் புதிய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பதவி விலகிய முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கார் பங்கேற்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற மைய மண்டபத்தில் துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றுள்ளது. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் அரசியல் காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறைக்கு சென்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலை கோளாறு காரணமாக கடந்த ஜூலை 21ஆம் தேதி தனது பதவியை விலகிய நிலையில் அந்த பதவிக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை விட 152 வாக்குகள் கூடுதலாக 452 வாக்குகள் பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முக்கிய அரசியல் ஆர்வலரும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய ஆதரவாளருமான சார்லி கிரிப்கின் படுகொலை முழு அமெரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில்
கொலையாளி சிக்கினால் அவருக்கு மரண தண்டனை நிச்சயம் என உட்டா மாநில ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டு 24 மணி நேரம் ஆகும் நிலையில் இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை கொலையாளி சிக்கவில்லை. அவரை தேடும் வேட்டை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலையாளி சம்பவம் நடைபெற்ற பல்கலைக்கழகத்தின் கட்டிடம் ஒன்றின் கூரையிலிருந்து குதித்து தப்பியோடுவதை காட்டும் ஒரு காணொளி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒரே ஒரு ரவையை கக்கி ஆதாரத்தை வழங்கியதாக ஒலி தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கிர்க்கின் உடல் அமெரிக்க வான்படை விமானத்தில் உட்டாவின் சால்ட் லேக் நகரத்திலிருந்து அரிசோனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அமெரிக்க உப அரச தலைவர் ஜே.டி. வான்ஸ், அவரது மனைவியும் அமெரிக்காவின் 2ஆம் பெண்மணியுமான உஷா வான்ஸ், சார்லி கிர்க்கின் மனைவி எரிகா கிர்க் ஆகியோர் அதே விமானத்தில் பயணித்துள்ளனர். இந்த நகர்வு ட்ரம்ப் தரப்புக்கு எவ்வளவு தூரம் சார்லி கிர்க் முக்கியமானவராக இருந்தார் என்பதை ஆதாரப்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவிற்கு உதவ முன்வந்துள்ள சீனா, ஆடம்பர வீடுகள் வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் தகவல். வீட்டை விட்டு வெளியேற 2 மாத அவகாசம் கேட்ட சந்திரிகா, குற்றம் புரியாத ஜனாதிபதி தான் எனவும் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலில் பட்டதாரிகளின் வாக்குகளை குறிவைக்கும் அனுர, ஏமாற்ற வேண்டாம் எனவும் வலியுறுத்து. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். பதவி விலகிய ஜெகதீப் தன்கரும் பங்கேற்பு. சார்லியின் படுகொலை தொடர்பில் தீவிர விசாரணை, கொலையாளி சிக்கினால் மரண தண்டனை உறுதி எனவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.